ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம் இன்னைக்கு இந்த ட்ராமாவோட எபிசோட் 21ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோயின் ரோஸ்க்கு இந்த வின்னை பற்றின விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதாவது புக்கெட்டுக்கு அவன் வந்ததே மோனுடைய சொத்தை அடையிறதுக்காக தான். அதுவும் இல்லாத இவனுக்கு ஆல்ரெடி ஒரு மிஸ்ட்ரஸும் இருக்கா அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கும். அதனால் ரொம்ப டென்ஷனான நம்ம ரோஸும் இவன் நல்லவன் நினச்சி இவனுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சது ரொம்ப பெரிய தப்பாக போயிடுச்சே, நம்ம ஒரு குடும்பத்தை ரொம்ப ஏமாற்றிக்கிட்டு இருக்கோமேன்ட்டு அவங்க குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கடலில் போயிட்டு சூசைட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அந்த சமயம் நல்ல வேளை கோன் வந்துட்டு காப்பாற்றி கொண்டு வந்து கரையில் போட, அவங்க அழுத அழுகையிலே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதோட தான் முடிஞ்சிருந்துச்சு இல்லையா? இந்த எபிசோடில் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம ரோஸ் மயக்கம் போட்டு விழுந்தவங்க நல்லா உச்சி வெயில் அடிக்கிற இடத்துல தானே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் மரத்து நிழலில் கொண்டு வந்து உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு கோன் மரத்து நிழலில் கொண்டு வந்து அவங்கள அவருடைய நெஞ்சில் சாய்ச்சி வச்சுக்கிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கு மயக்கம் தெளியுது. எழுந்திரிச்சு பார்த்துட்டு நாம் எப்போ இங்கே வந்தோம், எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட, ஆனால் அங்கே ரொம்ப வெயிலாக இருந்துச்சா, அதனால தான் இங்கே நிழலுக்கு தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோன் சொல்ல, உடனே அவங்க திரும்பவும் அப்பாலஜி கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க கோன், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ட்டு. இவன் இவ்வளோ பெரிய மோசமானவன் எனக்கு தெரியாது. நான் முதல்ல உங்கள்கிட்ட எமோஷ்னலாக அந்த விஷயத்த சொல்லலை. என்னை ஜெயிலில் பிடிச்சி போடுங்கன்னு நான் சொல்ல கிடையாது. உண்மையாலுமே சொல்கிறேன், என்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருங்க. அதுவும் அந்த வின்னியும் ஜெயிலில் பிடிச்சி போடணும். அவன் மோசமானவன். நான் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவையும் தம்பியும் நீங்கள் பார்த்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதுவும் பெக் பண்ணி கேட்குறேன்னு சொல்லுவாங்களா. அதை கேட்டோன்னே அவருக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுது. இதுக்காகலாம் எதுக்கு பெக் பண்ணுறேன்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இல்லை கோன், உண்மையை தான் சொல்கிறேன். நான் இந்த வின்காக உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதை நினச்சி நான் இப்போ ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன். ப்ளீஸ் உங்களுக்கே என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். அந்த வின்னு போலீஸில் மாட்டி விடுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன்னு சொல்லுவாங்களா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ எப்பவும் போல் நார்மலாக இருந்து எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டேன்னாவா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. பேங்காக்கில் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவளுக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சாட்டுக்கு. அவள் உடனே கிளம்புறா புக்கெட்டுக்கு. வின்க்கும் கால் பண்ணி சொல்கிறா, நான் புக்கெட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன், வந்துடுறேன்னு சொல்லிட்டு. நீ எதுக்காக வர, உனக்கு தான் ட்ராவலிங் டாக்டர் ஒத்துக்காதுன்னு சொல்லியிருக்கார் இல்லையா, அதுக்கப்புறம் நீ ட்ராவல் பண்ணி இங்கே வந்தேன்னா உனக்கும் குழந்தைக்கு எதாவது ஆகிடப்போகுது, நீ அங்கேயே இருன்னு சொல்லுவான். இல்லை நான் வரேன், அங்கே ரோஸை வந்து பார்க்கணும், அவகிட்ட பேசணும், அவளுக்கு புரிய வைக்கணும், அதெல்லாம் வரேன்னு சொல்லுவாளா. இல்லை நீ வர வேண்டாம், நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், நீ அங்கேயே சேஃபாக இரு, குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லவும் அவளும் சரின்னு சொல்லிடுறா. இப்படி இவங்க ஃபோனில் கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம ரோஸ் என்ன பண்ணிடுறாங்க, அங்கே வந்துடுறாங்க. இவனும் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்க நம்ம ரோஸ் முன் நிற்பாங்களா. என்ன தேடி வந்திருக்க, என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு. இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லுவாங்களா. என்ன பேசணும்னு சொல்லுங்கிறதுக்கு அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே உள்ளே போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் அவனும் கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டு என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்குறதுக்கு. இப்போ தான் காட்டுறாங்க இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, இவன் பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்குறதுக்காக ஒரு டிவைஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை கோன் தான் கொடுத்துருப்பான். இதை கொண்டு போய் எப்படியாவது அவன் கார்லேயோ இல்லை ரூம்லேயே போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாரு. அதை எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக இவங்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணலாம், கோன் அப்பாவை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அந்த இதை ஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவனுக்கு தெரியல, ஆனால் டவுட்டாகவும் இருக்குது, இந்த பொண்ணு எதுக்காக இங்கே வந்திருக்காங்கிற டவுட்டாகவும் இருக்குது. அதே போல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சைடு நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அவனும் சொல்கிறான், இல்லை நான் இங்கே இருக்கிறது சொத்துக்காக தான் இருக்கேன், நீ எப்படியாவது அவங்கக்கிட்ட சைன் போட்டு கொடுத்துரு, அந்த சொத்து எப்படியாவது என் கையில் வந்தாகணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லேம்ப் கிட்டே போயிட்டு டேபிள் லேம்ப் லைட்டுக்கிட்ட போயிட்டு பொட்டை வைக்கலான்ட்டு ட்ரை பண்ணுவாங்களா. பயத்தோடு தானே வந்திருப்பாங்க, பயந்துக்கிட்டே அவங்க ஃபோனை டக்குன்னு கீழே விட்டுடுறாங்க. அவனும் திரும்பி பார்த்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது, சரி அவன் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நம்ம எதுவும் இங்கே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போய் திரும்பவும் கோன் அப்பா இருக்கிற ஹாஸ்பிட்டல்லே கொண்டு போய் விட்டுடுன்னு சொல்லவும் சரி வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரான். காரில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேச்சு கொடுத்துக்கிட்டே காரில் எப்படியாவது இந்த டிவைஸை போட்டு வச்சிடலான்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கேயும் முடியல. அவன் திரும்பி இவங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் ரோஸ் இறங்கி உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் காரை கொண்டு போயிட்டு பின்னாடி நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த காருக்குள்ளே செக் பண்ணி பார்க்குறான். எங்கேயாவது ஏதாவது போட்டு வச்சுருக்காளா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இந்த விஷயத்த நம்ம கோனும் பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் கோன்கிட்டே வந்துட்டு அந்த டிவைஸை கொடுத்துட்டு, ஐம் சாரி கோன், என்னால் அந்த டிவைஸை அவன் காருக்குள்ளேயோ அவன் ரூம்லேயோ போட முடியல. அவன் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னால் ட்ரை பண்ணால் ஆனால் முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு உன் தம்பிக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் அம்மாவும் உன் தம்பியும் கேர்ஃபுல்லாக இருந்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாரா. அவங்களும் வார்னிங் பண்ணதுக்காக தேங்க்யூக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்ப்பாங்க. எங்கே போகிற வான்ட்டு கையை பிடிச்சி இழுப்பாரா. எங்கே போகிறோம், நீ இப்போ அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக தானே போகிற, இந்த ஃபேஸோட போனீன்னு அவருக்கு ஏதாவது கேட்பாரு, அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அதனால் வா ஏதாவது சாப்பிட்டு வரலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போய் உட்காருவேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த சைடு பேங்காக்கில் வந்து நம்ம ரோஸோட அம்மாவும் அப்புறம் அவங்களுக்கு கூட இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஜாகிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரோஸ் அம்மாவுக்கு ஏற்கனவே இப்போ தான் ஆப்ரேஷன் நடந்துச்சு இல்லையா, அதனால் அவங்களுக்கு உடம்பு முடியல, எனக்கு கால்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு ஒரு சேரில் உட்காந்துடுறாங்க. கூட இருக்கிறவங்க சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஜாகிங் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. அந்த சமயத்தில் இந்த மே பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் ரோஸ் அம்மா முன்னாடி வந்து நிற்கிறா. அவங்களுக்கு இவளை ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நம்ம பொண்ணுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நல்ல மனசோடு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவள் வந்திருக்கிறது ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கா. அவங்கக்கிட்டேயும் அப்படியே நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு, என்னாச்சுமா ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு, ரன்னிங் பண்ணலையான்னு கேட்குறதுக்கு, இல்லைப்பா எனக்கு ரொம்ப கால்லாம் வலிக்குது, ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து என்னால் அதிகம் எதுவும் வேலை செய்ய முடியல, ஓடவும் முடியலன்னு சொல்கிறாங்களா. அதனால் அதிகமாக நீங்கள் வெயிலில் உட்காராதீங்கம்மா, வாங்க நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. இங்கே ரோஸ் அம்மா கூட வந்தவங்க இங்கே காணுமே அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ராட்டும் கால் பண்ணி எங்கள் அம்மா எப்போ வருவீங்கன்னு கேட்குறதுக்கு, அம்மா இங்கே உட்காந்துருந்தாங்க இப்போ காணோம், அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். அவனும் பதட்டம் ஆயிடுறான். சரி நானும் வரேன் தேடுறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டெல்லாம் லாக் பண்ணிட்டு போக பார்ப்பானா, அந்த சமயத்தில் நம்ம யூயாங் அங்கே எதிரில் வந்துடுறா. அவள் வந்துட்டு இவன் பதட்டத்தோடு ஓடுறத பார்த்துட்டு, என்னாச்சு ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க, எங்கே ஓடிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு, எங்கள் அம்மாவை காணோம், நான் அவங்கள தேடி தான் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் கூட வந்துடுறா நானும் வரேன்னு சொல்லிட்டு. அப்புறம் 3 பேருமா அந்த பார்க் ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க, எங்கேயுமே கிடைக்கல. உடனே ரோஸ்க்கும் கால் பண்ணி சொல்லிடுறான், இந்த மாதிரி அம்மா காணாத போயிட்டாங்கன்னு சொல்லுவானா. இங்கே நம்ம ரோஸ்கா ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிற, அம்மாவை காணுமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கே போனாங்கன்னு கேட்குறதுக்கு தெரியல, இங்கே பார்க்கில் ஜாகிங் பண்ணுறதுக்காக தான் வந்தாங்க, ஆனால் இப்போ காணோம், எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த வின்னா தான் இருப்பானோன்னு தோணுதுங்கிறதுக்கு, என்ன சொல்கிற, அவன் இங்கே இருக்கான், அவன் எதுக்கு அங்கே வந்து அம்மாவை கடத்த போகிறான், அவன் அங்கே தான் இருக்கான், ஆனால் இருந்தாலும் அவனை என்னால் நம்ப முடியாதுன்னு சொல்லுவானா. சரி நீ கட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இவங்க பேக் எடுத்துட்டு வின்னை பார்க்கறதுக்காக கிளம்பி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம கோனுடைய அம்மா டோரை ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. இவங்க பேசுனது அரைகுறையாக மட்டும் கேட்டிருப்பாங்க. இவ என்ன சொல்கிறா, அம்மா மிஸ்ஸிங்கா, யாரோட அம்மா, யாரை பற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரோஸ் வின் இருக்கிற ரூமுக்கும் வந்துடுறாங்க. காலிங் பெல்ல அழுத்தின உடனே அவனும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, என்ன சொத்து பத்திரத்தோடு வந்துட்டியாட்டுக்கே அப்படின்னு கேட்குறதுக்கு, எங்கடா எங்கள் அம்மா, எங்கள் அம்மாவை என்ன பண்ணீங்க, எங்கள் அம்மா எங்கன்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கோவப்பட்டு பேசுவோம். அவன் என்னன்னா, உனக்கு என்ன தைரியம், என்கிட்ட இந்த மாதிரி திமிரா பேசுறியா, உள்ளே வான்னு சொல்லிட்டு உள்ளே இழுத்துட்டு போயிடுறான். அவங்களாம் எங்கள் அம்மா எங்கடா, எங்கள் அம்மாவை என்ன பண்ணீங்க, எங்கள் அம்மா எங்கே, எங்கள் அம்மா எங்கன்னு கேட்குறதுக்கு, இவ்வளோ காலையிலே உங்கள் அம்மாவை நான் என்ன பண்ண போகிறேன், நான் எந்த பிளானிங்கும் பண்ணலைன்னு சொல்கிறதுக்கு அவங்க டென்ஷன் ஆகிட்டு, எங்கள் அம்மா எங்கடா, எங்கள் அம்மா எங்கடான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான்னா தள்ளி விட்டுட்டு, இரு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவன் ஃபோனில் இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கான். அதில் வந்து இவங்க அம்மாவை யாரோ ஹர்ட் பண்ணுற மாதிரி, அதில் அவங்க அம்மா கஷ்டப்படுற மாதிரி அந்த ஃபோட்டோ தெரியுது. அவங்க அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க, அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கள் அம்மாவை என்னடா பண்ணீங்க, எங்கள் அம்மா எங்கடா சொல்லுன்னு சொல்லிட்டு, நீ மட்டும் எங்கள் அம்மாவை விடலைன்னா நான் உன்னை போலீஸில் சொல்லி கொடுத்துருவேன், எங்கள் அம்மா எங்கே, எங்கள் அம்மா எங்கன்னு போட்டு அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் இவங்களை பிடிச்சிட்டு
அந்த சொத்து மட்டும் எனக்கு வரலன்னா உங்க அம்மா செத்துருவாங்கன்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டுறான். அவங்க பாவம் ரொம்ப பயந்து போயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ரோஸோட அம்மாவை இந்த மே கூட்டிட்டு வந்தா இல்லையா, அவ வந்து அவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு மசாஜ் பண்றதுக்காக ஆளை வச்சு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருப்பாளா, அதுல அவங்க வழியில ஒன்று கத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அதை தான் அந்த ஸ்டில்லை தான் எடுத்து இவ வின்க்கு ஃபோட்டோவை அனுப்பி வச்சிருந்துருக்குறா. பாவம் இங்கே எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க 3 பேரும். ராட்டும் நம்ம யூயாங்கும் ஒரு சைடு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரோஸ் அம்மா கூட இருந்தவங்க அவங்க ஒரு சைடு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம ரோஸும் கால் பண்ணி என்னாச்சு அம்மா கிடச்சிட்டாங்களான்னு கேட்குறதுக்கு, இல்லை நான் அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவானா. அந்த சமயத்தில் ரோஸ் அம்மா கூட இருக்கிறவங்க ஓடி வந்துடுறாங்க. ராட் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, இந்த மே பொண்ணு தான் அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருக்குறா, இப்போ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாலாம், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டில் பார்த்தா ரோஸ் அம்மாவை அவள் கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ராட் வந்தவுடனே செம்ம டென்ஷன் ஆயிடுறான். அம்மா எங்கே சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போயிருந்தீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கோவப்படுறதுக்கு இந்த மே பொண்ணு வந்துட்டு, ராட் அவங்கள எதுவும் சொல்லாத, நான் தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன், என்னோட தப்பு தான், அவங்க வெயிலில் உட்காந்துருந்தாங்களா அதனால என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன், அப்புறம் மசாஜ் பண்ணுறதுக்காக மசாஜ் சென்டர்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு ரொம்ப நல்லாவ மாதிரியே பேசுவா. ராட்டுக்கு தான் இவளை பற்றி நல்லாவே தெரியும் இல்லையா. ரொம்பவே தேங்க்ஸ் மே எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டதுக்கு. ஆனால் இதுக்கு மேலே இந்த மாதிரி வேலைலாம் செய்யாதீங்க, நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன்ட்டு பக்கத்தில் போவான். அவங்க புரிஞ்சிக்காம என்னடா இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவனை சத்தம் போடுறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அவனெல்லாம் சத்தம் போடாதீங்க, அவனுக்கு தெரியாது இல்லையா, நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு அவனுக்கு தெரியாது, சின்ன பையன், அவனால எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு காட்டு தள்ளி விட்டுட்டு அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, நெக்ஸ்ட் டைம் நான் திரும்பவும் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அவனால் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இங்கே நம்ம ரோஸ் பித்து பிடிச்ச மாதிரி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கோன் அம்மாவும் எதிரில் வந்துடுறாங்க. பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, உன் முகமே சரியில்லையே, ஏதோ டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கே, என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு அவங்கக்கிட்ட உண்மையை சொல்ல முடியாது இல்லையா, அதனால் சமாளிக்கலான்ட்டு, இல்லைம்மா நான் வின்னை பார்க்கறதுக்காக தான் போயிருந்தேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேங்காக்லேருந்து வந்திருந்தாங்க, அதனால் அவங்களையும் விசிட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. அவங்க உள்ளே வந்த கொஞ்ச நேரத்துலேயே ஆக்சுவலாக இத்தனை நாள் வரைக்கும் கோன் அப்பா கோமாவில் இருந்திருப்பாரு. அவர் இப்போ தான் கண் முழிச்சு பார்க்கவே ஆரம்பிக்கிறாரு. அவர் கண் முழிச்ச உடனே இவங்களும் பக்கத்தில் போயிட்டு, அப்பா கண் முழிச்சிட்டிங்களா, உங்களுக்கு நல்லா இருக்கா இப்போ உடம்பே, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்களா. அவர் நீ இன்னமும் இங்கே தான் இருக்கியாம்மா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க ஏற்கனவே ஓடி போகிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு தானே இருந்தாங்க, அது இவருக்கும் நல்லா தெரியும் இல்லையா, அதனாலேயே கேட்குறாரு போல். அந்த சமயத்தில் கோனும் வாடி அங்கே வந்துடுறாங்க. முதல்லலாம் கோன் ரோஸை பார்த்த உடனே ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருப்பார் இல்லையா, இப்போ அவங்க 2 பேருமே சைலண்டாக விலகி நிற்பாங்க. அதையும் அவங்க அப்பா கவனிச்சிக்கிட்டே இருப்பார். கோனும் பக்கத்தில் வந்துட்டு, அப்பா இப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்போ தான் இத்தனை நாள் கழித்து கண்ணு முழிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். வாடியும் நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ரோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்பலான்ட்டு கிளம்ப பார்ப்பாங்க. கோன் அப்பா இருந்துட்டு, மோன் எங்கே போகிற, என்னாச்சு, உங்கள் 2 பேத்துக்குள்ளே எதுவும் பிரச்சனையா, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா, ஏன் கோன் கூட நீ பேச மாட்டேங்கிற, 2 பேருமே பேசிக்க மாட்டேங்கிறீங்க, சைலண்ட்டாக இருக்கீங்க, என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு கோன் சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறான்னா ரோஸ் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு ரோஸை பிடிச்சிக்கிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நாங்கள் 2 பேரும் எப்பயும் போல தான் இருக்கிறோம், எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு சிஸ்டர் தானே, அவகிட்ட எதுக்காக நான் சண்டை போட போகிறேன் அப்படின்ட்டு அவங்க தலையிலலாம் கையை வச்சு செல்லமாக கொஞ்சிற மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உடனே ரோஸும், அப்பா நான் வாஷ்ரூம் போகிறதுக்காக தான்ப்பா கிளம்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. பாருங்க அவளே சொல்லிட்டால, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படிங்க. அந்த சமயத்தில் ரோஸும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ரோஸ் தம்பி இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம யூயாங்க்கு அப்பாலஜி கேட்கணுங்கிறதுக்காக அவன் ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு கிளம்ப போவானா. அதுவும் அந்த சமயத்தில் எங்கே போகிறேன்னு அவங்க அம்மா கேட்குறதுக்கு, நான் அந்த மாதிரி நான் யூயாங்க்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்க பாவம் நம்ம கூட எவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க உங்களை தேடுறதுக்காக, அதனால் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி இதை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூட இருப்பாங்க இல்லையா ரோஸ் அம்மா கூட, அவங்கக்கிட்டேயும் சொல்லிடுறான், வார்ன் பண்ணிடுறான், இவங்க எங்கேயும் போகக்கூடாது, எனக்கு தெரியாமல் எங்கேயாவது நகர்ந்தீங்கன்னா ஃபோன் எடுத்துக்கிட்டு போகணும், அதுலேயும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவானா. அவங்க அம்மாவும் சரி சரி நான் எங்கேயும் போக மாட்டேன், இந்த நேரத்தில் நான் எங்கே போக போகிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவனும் ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து யூயாங் கிட்ட கொடுக்குறான்.
யூயாங்கோ, என்ன இன்னைக்கு எனக்காக கொண்டு வந்திருக்க? அதுவும் ஃப்ரீயா கொண்டு வந்திருக்கியா? என்ன விசேஷம்னு கேட்குது அந்த பொண்ணு. அவனும் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லுவானா? அந்த பொண்ணுக்கு நம்ம ராட்ட ரொம்பவே பிடிக்கும். அதனால அவ வெட்கப்படுறா. ஏதோ ப்ரொப்போஸ் பண்ண வந்த மாதிரியே வெட்கப்பட்டுட்டு இருப்பா. உடனே ராட் இருந்துட்டு, "நீ இனிமேல் எங்க வீட்டு பக்கம் வந்துராதன்னு" சொல்றான். "ஏன் என்னாச்சு? எதுக்காக வரக்கூடாதுன்னு சொல்ற?" "இல்ல எனக்கு உன்னைய நெனச்சா ரொம்ப கவலையா இருக்கு" அப்படின்னு சொல்லுவானா. அத கேட்ட உடனே இன்னும் அந்த பொண்ணுக்கு வெட்கமாயிடுது. அவன் உடனே, "நீ எங்க வீட்டு பக்கமா சுத்திக்கிட்டு இருந்தீன்னா, உன்னைய அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உனக்கும் ப்ராப்ளம் ஆயிடும். அங்க எங்க அக்காவுக்கும் ப்ராப்ளம் ஆயிடும். நாங்க ஏற்கனவே உங்க ஃபேமிலிக்கு நெறைய ட்ரபிள் குடுத்துட்டோம். அதனால ப்ளீஸ் எங்கள மன்னிச்சிரு" அப்படின்ட்டு அப்பாலஜி கேட்டுட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ அந்த வின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, அவனுடைய போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அந்த வின்னு எப்படியாவது புடிச்சாகணும். அவன் எங்க வீட்ல இருக்கிறதே சொத்துக்காக தான் இருந்துட்டு இருக்கான். நீ ஏதாவது பண்ணி அவனை பிடிச்சி ஜெயில்ல போடுன்னு சொல்லி கேட்கறதுக்கு நீ என்ன பைத்தியமா? எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. அவன் என்ன பண்ணாங்கிறதும் தெரியல. எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம அவனை எப்படி பிடிச்சி ஜெயில்ல போடுறது? நீ ஏதாவது ஒண்ணு சொல்லி அவன பிடிச்சி ஜெயில்ல போடேன். அவன் ஒருத்தனை கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில்ல போடுங்கிறதுக்கு, அதுக்காக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும்ல? எதுவுமே இல்லாத பொய் கேஸ் அவனுக்கு போட முடியும்? பொய் கேஸ் அவன் மேல போட்டோம்னா மக்கள் எங்கள என்ன சொல்லுவாங்க? ஏற்கனவே போலீஸ்னாவே மக்களுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இதுல வேற நான் அவன் பேர்ல பொய் கேஸா போட முடியும்? அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும். ஏதாவது எவிடன்ஸ் வரட்டும். அதுக்கப்புறம் நான் அவன புடிச்சு ஜெயில்ல போடுவேன்னு சொல்லுவானா? உனக்கு என்ன எவிடன்ஸ் தானே தேவைப்படுது? நான் உனக்கு அரேஞ்ச் பண்றேன். நீ அவன புடிச்சு ஜெயில்ல போடுறதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் தேவைப்படுதோ அத நான் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லி கோன் சொல்ல, அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. நம்ம கோன் இந்த வின்னை எப்படியாவது ஜெயிலில் பிடிச்சி போடணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது என்ன பிளான், என்ன நடக்க போகுது, கோன் என்ன தான் பண்ண போகிறான்ட்டு அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.